ஹலோ கைஸ், என் லைஃப்ல என்னதான் பெருசா அச்சீவ் பண்ணாலும், எவ்வளோ பெரிய லெவலுக்கு போனாலும், ஒரு செட் ஆஃப் பீப்புள மட்டும் என்னால ஹேண்டில் பண்ணவே முடியலங்க. அவங்க எப்ப பார்த்தாலும் என்ன மட்டம் தட்டிட்டே இருக்காங்க. என்கிட்ட குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. என்கிட்ட சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ வெல்கம் பேக் டு த டாபிக் ஹவு டு டீல் வித் ஹை கான்ஃப்ளிக்ட் பீப்புள்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் நான் ஹை கான்ஃப்ளிக்ட் பீப்புள்ஸ்னா யாரு, என்ன அப்படிங்கிறது, ஹூ தே ஆர், வாட் தே வில் டூ அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கான்ஃப்ளிக்ட் பீப்புள் அப்படிங்கிறவங்க வந்துட்டு முரண்பாடு இருக்கிற மனுஷங்க. அவங்க ஆக்சுவலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற குறைய கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. உங்களை நெகட்டிவ் கமெண்ட் சொல்லி உங்களை டைவர்ட் பண்ணுறது, உங்களை ஹர்ட் பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸை ஒரு சைடில் அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணாலும் ஆக மொத்தத்தில் அவங்க கண்ணுக்கு நீங்கள் நெகட்டிவ் பர்சனாக மட்டும்தான் தெரிவிங்களே தவிர, அவங்களுக்காக நீங்கள் உங்களை நெகட்டிவ் பர்சனாக நினச்சிக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு சில டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி அந்த மனுஷங்களை நீங்கள் டீல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரியான மனுஷங்களை லைஃப்ல இருந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. பட் இல்லை, நான் என் டே டு டே லைஃப்பில் அவங்கள நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இவ்வளோ நாள் நீங்கள் அந்த மாதிரி மனுஷங்க கூட எப்படி பழகி இருந்தாலும் சரி, இதுக்கப்புறமா நீங்கள் அவங்ககிட்ட ஒரு சர்டைன் பவுண்டரி, சர்டைன் லிமிட்டை செட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. பிகாஸ் நீங்கள் அவங்கக்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப ஜாலியாக, ரொம்ப ஜோவியலாக பழக பழக அதை அவங்க தான் அட்வான்டேஜாக எடுத்துக்குவாங்களே தவிர, அவங்க மேலே இருக்கிற மிஸ்டேக்கும் மைனஸும் அவங்களுக்கு என்றைக்குமே தெரிய போகிறது கிடையாது. இல்லை, அந்த பர்சனை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன், அந்த பர்சனை மாற்றினா இன்னுமே செம்மையாக அவங்க லைஃப் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா, தாராளமாக அவங்கக்கிட்ட போய் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது இதெல்லாம் சரியில்லை, இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பும் நல்லா இருக்கும், இதுக்கப்புறம் நீங்கள் டீல் பண்ண போகிற பர்சன்ஸ்க்கும் அது கொஞ்சம் பெட்டரான ஒரு ஃபீலை கொடுக்கும் அப்படின்ட்டு தாராளமாக பேசலாம். ஆனால் நீங்கள் என்ன சொன்னாலும் ஒரு சில பேர் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான மனுஷங்க கிட்ட போய் நீங்கள் லெக்சர் எடுக்கிறது இட்ஸ் அ டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ உங்களுக்கான லிமிட்டை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் அவங்ககிட்ட எவ்வளோ ஜாலியாக இருந்தாலும், இதுக்கப்புறமா இந்த நிமிஷத்துக்கு அப்புறமா நான் இவ்வளோ தான் பேசுவேன், என்னோட பர்சனலை நான் சொல்ல மாட்டேன், என்னோட விஷயத்துக்குள்ள என்னோட பவுண்டரிஸ்குள்ளே நான் உங்களை அலோவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் டெசிஷனை அவங்க முன்னாடி வைங்க. ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு ஒரு இடத்துல ரியலைஸ் ஆகும் இல்லையா. எவ்வளோதான் மனுஷங்க வந்துட்டு கத்திட்டே இருந்தாலும் ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு ரியலைசேஷன் கண்டிப்பாக நடக்கும். அதை வந்துட்டு அவங்களுக்கு ஒரு புரிதலையும் உண்டாக்கும். இந்த மாதிரி இருக்கிற பீப்புள்ஸை நீங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, அவங்க எப்போவுமே அடுத்தவங்களோட குறைய வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க, உங்ககிட்ட இருக்கிற குறைய அடுத்தவங்க கிட்ட சொல்லுவாங்க. நிறைய காசிப் பேசுகிற மனுஷங்களா கூட இருக்கலாம், இல்லை ஒருத்தங்களை எப்போவுமே ஜட்ஜ்மெண்டலாகவே பார்க்குற பர்சனாக கூட இருக்கலாம். இந்த மாதிரியான பர்சன்ஸும் கான்ஃப்ளிக்டான பர்சன்ஸ்குள்ளே வருவாங்க. ஸோ நீங்கள் ஒரு சர்டைன் பவுண்டரி செட் பண்ணி நீங்கள் என்ன தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் அதை ஸ்டாப் பண்ணுறது இட்ஸ் மச் பெட்டர். இந்த மாதிரியான மனுஷங்க உங்கள் லைஃப்பில் இருக்கிற குறைய உங்ககிட்ட அகெயின் அண்ட் அகெயின் சொல்லி உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருப்பாங்க. ஈவன் தோ நீங்கள் அதை மறந்து மூவ் ஆன் ஆகி போனாலும், இல்லை இங்கே வா நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நெகட்டிவான விஷயத்த மட்டுமே உங்ககிட்ட இன்சிஸ்ட் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட பவுண்டரி செட் பண்ணுறதுல எந்த தப்புமே கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், இந்த பர்சன்ஸ் எப்போவுமே உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது போக தன்னை ஒரு பரிதாபமான நிலைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே இருக்கிற எல்லாருமே தன்னை பாவமாக பார்க்கணும், தனக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போகிற பர்சனாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பர்சன்ஸ் எல்லாம் உங்கள் லைஃப்பில் வச்சுருக்கிறது தலையில் பாறாங்கல் வச்சுட்டு சுற்றுற மாதிரி தான். இப்படி இருக்கிற பர்சனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியான வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேர் பேசியிருக்கும் போது சம்மந்தமே இல்லாமல் நடுவில் வந்து ஒரு டாபிக் எடுத்து பேசுவாங்க. நான் அவங்க மேலே ஒரு நெகட்டிவிட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை திரும்ப திரும்ப உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் உங்களோட ரிலேட்டிவாக இருந்தாலும் அவங்க முன்னாடி உங்களோட குறைய சொல்லி அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரியான பர்சன்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. மோர் தென் தட் அந்த பர்சனுக்கான எண்ட் ஆஃப் த மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்களோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்னங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதை மறைக்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கிற பர்சன் சுப்பீரியராக இருந்தாலும் அதை பிரேக் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அவங்களாம் தாராளமாக அது பண்ணுவாங்க. இந்த மாதிரியான பர்சன்ஸோட ஒரு க்ளோஸ்டு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா, எண்ட் ஆஃப் தி டே உங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை கூட மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் அவங்க மேலே இருக்கிற மைனஸை நீங்கள் சொல்லி புரிய வச்சு நீங்கள் மாற்றணும்னு நினச்சாலும் எண்ட் ஆஃப் தி டே அதை அவங்க அக்செப்ட் பண்ண போகிறது கிடையாது. அவங்களோட பிஹேவியர்ஸ் எல்லாமே நீங்கள் படத்தில் பார்க்குற ட்ராமாவை விட மோசமான சில ஆக்டிவிட்டீஸை கூட அது மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது போக ஒரு குரூப்பில் அவங்களுக்கு நீங்கள் அட்டென்ஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா, அவங்க எவ்வளோ மோசமான ஃபேஸை கூட காட்டுறதுக்கு தயங்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட பர்சன்ஸ் ஒரு சின்ன விஷயத்த பேசி பேசி எவ்வளோ பெருசாக்க முடியுமோ தாராளமாக ஆக்குவாங்க. நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் எவ்வளோ பேர்கிட்ட சொல்ல முடியும், எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லி காமிச்சு உங்களை ஹர்ட் பண்ண முடியுமோ தாராளமாக பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும் அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு பவுண்டரி செட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன்,
உங்களுக்கு ஒருத்தங்க காம்ப்ளிமெண்ட் குடுக்குறாங்க அப்படின்னா, அது ஆக்சுவல் காம்ப்ளிமெண்ட் தானா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்க. பிகாஸ் இப்படிப்பட்ட ஹை கான்ஃப்ளிக்ட் இருக்கிற பீப்பிள்ஸ் குடுக்குற காம்ப்ளிமெண்ட்ஸ் எப்பவுமே உண்மையான காம்ப்ளிமெண்ட்ஸா இருக்கிறதே கிடையாது. நீங்க புத்திசாலித்தனமான மனுஷனா நடந்துக்கணும் அப்படின்னா, அப்படி அவங்க குடுக்குற அவமானத்த ஃபர்ஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்க. இங்க அவங்க குடுக்குற காம்ப்ளிமெண்ட்ஸ்ங்கிறது நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸா இருக்கலாம், நீங்க பண்ற வொர்க்கா இருக்கலாம், நீங்க சாப்பிடுற சாப்பாடா இருக்கலாம், நீங்க செய்யற சமையலா கூட இருக்கலாம். வாவ்! நீ சூப்பரா செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு பின்னாடி எவ்வளவோ நக்கலும், கேலியும் இருந்துட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நான் ஆல்ரெடி என் வீடியோல சொன்ன மாதிரி, எப்போ ஒருத்தவங்க உங்கள மட்டம் தட்ட ஆரம்பிக்கிறாங்களோ, அப்போவே அவங்க உங்கள பார்த்து பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற அர்த்தம். ஸோ தட் நீங்க உங்க லைஃப்ல சூப்பரான ஒரு வழியில போயிட்டு இருக்கீங்க. உங்க ஒர்க்க வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க உங்கள பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் மனுஷனோட மென்டாலிட்டி மட்டம் தட்ட தான் செய்யும். உண்மையாவே நீங்க லைஃப்ல மேல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்ககிட்ட திறமை இருக்கும்போது அடுத்தவங்கள மட்டம் தட்டணுங்கிற அவசியமே இருக்காது. எப்போ நீங்க அடுத்தவங்கள மட்டம் தட்ட ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ உங்களுக்கே உங்க மேல நம்பிக்கை இல்ல அப்படிங்கிறது தான் 100% உண்மை. இங்க ஹை கான்ஃப்ளிக்ட் பீப்புளுக்கு மட்டும் இல்லாம நார்மலா இருக்கிற எல்லா ஹியூமன் பீயிங்ஸும் சொல்லிக்கிற ஒரே ஒரு அட்வைஸ் என்னது அப்படின்னா, ஜட்ஜ்மெண்டலா இருக்கவே இருக்காதீங்க. பிகாஸ் ஹை கான்ஃப்ளிக்ட் பீப்புள் எப்பவுமே ஒரு ஜட்ஜ்மெண்டலா சுத்திட்டு இருக்கறனால, தனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே புரியாம போயிருது. பட் நீங்க ஹை கான்ஃப்ளிக்டா இருக்கிற பர்சன் இல்ல அப்படின்னா, எதுக்கு அடுத்தவங்கள ஜட்ஜ் பண்ணிட்டு ஒருத்தவங்க உங்களை நம்பி ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படிங்கிறப்போ, அது உங்களுக்குள்ள உங்களோடதா மட்டுமே இருக்கணும் தவிர, அதை வச்சு ஜட்ஜ் பண்ணி இது அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றதுக்கு நமக்கு யாருக்குமே அந்த ரைட்ஸ் யாரும் கொடுக்கறதும் கிடையாது. நீங்களும் ஒரு இடத்துல ஜட்ஜ்மெண்டல் பீப்புளா மாறுறீங்க அப்படின்னா, நீங்களுமே ஒரு கான்ஃப்ளிக்டான பர்சனா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஹை கான்ஃப்ளிக்ட் பர்சன் உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப், பர்சனல் லைஃப், ஃப்ரெண்ட் ஜோன் இந்த மாதிரி எந்த இடத்துல இருந்தாலுமே அவங்க சொல்ற கருத்து எல்லாத்தையும் உள்ளே எடுத்துட்டு மென்டலி நீங்க அஃபெக்ட் ஆகணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. இப்படி இருக்கிற பர்சன்ஸ் உங்களை தூண்டி விட்டு உங்க சைட்ல இருந்து நிறைய வேலை நடக்கணும்னு எதிர்பார்ப்பாங்களே தவிர, அந்த வேலை செய்யறதுக்கு அவங்க முன்னாடி வரவே மாட்டாங்க. நீங்க ஹை கான்ஃப்ளிக்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனை டிசைட் பண்ணும்போது, நீங்களுமே ஒரு இடத்துல ஜட்ஜ்மெண்டலா மாறத்தான் செய்றீங்க. பட் அஃப்கோர்ஸ் இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளும் மனுஷங்க தானே. கான்ஃப்ளிக்டான பர்சன்ஸ்க்கு முன்னாடி ஜட்ஜ்மெண்டலா இருக்கிறதுங்கிறது ஒண்ணுமே இல்லாம தான் போயிருது. ஸோ தட் அப்படிப்பட்ட பர்சன்ஸோட இமோஷனல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது ரொம்பவே நல்லது. உங்களோட இமோஷன்ஸ், உங்களோட ஃபீலிங்ஸ்ங்கிறது எப்பவுமே உங்க கண்ட்ரோல்ல இருக்கணுமே தவிர, இது என்னைக்கும் அடுத்தவங்க கண்ட்ரோல்ல போகவே கூடாது. நான் என்னோட எல்லா வீடியோலையும் எல்லா இடத்துலையும் ஹாப்பினஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான லைஃப் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த இடத்துல ஹாப்பினஸை கொடுக்காதீங்கன்னு சொல்ல போகிறேன். பிகாஸ் ஒருத்தங்க உங்களை சேட் ஜோனுக்கு எடுத்துகிட்டு போய் உங்களை மட்டம் தட்டி அதில் உங்களோட ரியாக்ஷனை பார்த்து ஹாப்பினஸ் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, அந்த ஹாப்பினஸை யாருக்காகவும் எந்த ரீசனுக்காகவும் கொடுக்காதீங்க. மோஸ்ட் ஆஃப் தி டைம் டாக்ஸிக்கான பீப்புள்ஸ் எல்லாரும் அடுத்தவங்களை அவமானப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமா பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்க அவமானப்படுறதா இல்லையா அப்படிங்கிறது எப்பவுமே உங்க கையில தான் இருக்கணும். ஈவந்தோ ஒருத்தங்க உங்களை அவமானப்படுத்தினாலுமே நீங்க அந்த மிஸ்டேக்கை பண்ணலை அப்படின்னா, நீங்க அந்த இடத்துல ரியாக்ட் ஆக வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. நீங்க ரியாக்ட் ஆனீங்க அப்படின்னா அந்த அவமானத்தை நீங்க ஓன் பண்றீங்க அப்படிங்கறது அங்க மீனிங்கே தவிர, அங்க உங்களை அவமானப்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. நெக்ஸ்ட் ஒன், இந்த ஹை கான்ஃப்ளிக்ட் பீப்புள்ஸ் பிரச்சனையை பெருசாக்கலாம்னு நினைப்பாங்களே தவிர, அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் எப்பவும் கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. இப்படிப்பட்ட பர்சன்ஸ் ஒரு சின்ன விஷயத்த பண்ணிட்டாலும் அதை நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸாஜுரேட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க மேலே நீங்கள் ஒரு மிஸ்டேக் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதை உடனடியாக அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணுற பர்சனாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்படிப்பட்ட பர்சனுங்கிறது நீங்கள் எந்த ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்கிறதுல தான் இருக்கணுமே தவிர, அடுத்தவங்க உங்கள் மேலே வைக்கிற அசாசினேஷனாக இருக்கவே கூடாது. ஸோ நீங்கள் ஒரு இடத்துல ஒரு சுச்சுவேஷனில் கான்ஃப்ளிக்ட் பீப்புள் கூட மாட்டிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் இல்லைனாலும் ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருந்தாலும் அதில் உங்களை குழப்பி அவங்களும் ஒரு டிசிஷன் எடுக்காமல் உங்களையும் ஒரு டிசிஷன் எடுக்க விடாமல் எண்ட் ஆஃப் தி டே அந்த நெகட்டிவிட்டியை யார் மேலே போர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருப்பாங்களே தவிர, அந்த விஷயத்தை சார்ட் அவுட் பண்ணுறதுல அவங்க கான்சன்ட்ரேஷன் இருக்கவே இருக்காது. ஹை கான்ஃப்ளிக்ட் பீப்புள் எப்பவும் ஆர்கியூமெண்ட் பண்ணுற பீப்புளாக மட்டும்தான் இருப்பாங்க. நீங்கள் அவங்க கிட்ட போய் ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் சொன்னாலும் அவங்க அது சொல்யூஷனாக எடுத்துக்காம அகெயின் அந்த பிரச்சனையில தான் வந்து நிற்பாங்களே தவிர, நீங்களே ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொன்னாலும் அந்த சொல்யூஷனில் உங்களை கான்சென்ட்ரேட் பண்ண விடாமல் அந்த பிரச்சனையை எப்படி பெருசாக்கலாம், அந்த பிரச்சனைக்குள்ளேயே உங்களை குழப்பி விட்டுட்டு தான் இருப்பாங்க. இது போக இந்த ஹை கான்ஃப்ளிக்ட் பீப்புள் எப்போவுமே உங்ககிட்ட ஒரு ஆர்கியூமெண்ட்டை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட பர்சன்ஸை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இது எல்லாத்தையும் தாண்டி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஹை கான்ஃப்ளிக்ட் பீப்புள் அட்டென்ஷன் சீக்கிங் பர்சனாக இருக்கிறனால தான் அப்படிங்கிற ஒரு இடத்த தனக்குன்னு வச்சுக்குவாங்க. நீங்கள் ஒரு எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் 10 பேருக்கு முன்னாடி இருந்தாலும் இங்கே நான் தான் அப்படிங்கிற ஒரு டோனை அகெயின் அண்ட் அகெயின் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ தட் நான் இங்கே பெரியாள் அப்படிங்கிறது அடுத்தவங்களும் உணரணும் அப்படிங்கிறதுக்காக.
நீங்க புத்திசாலியான மனுஷங்களா இருந்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்னதான் அவங்க உங்கள ட்ரை பண்ணி ஆர்கியூமெண்ட்குள்ள கொண்டு வந்தாலும், இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போற மென்டாலிட்டியில எப்பவுமே இருங்க. இந்த மாதிரியான ஒரு மனுஷங்க கூட நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கும்போது அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ ஃபைனலி நீங்கள் உங்களோட ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்களே தவிர, இந்த மாதிரியான பர்சன்ஸ் கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு என்னென்ன வழி இருக்கும் அதை யோசிச்சு அதுலேருந்து வெளியே வர ட்ரை பண்ணுங்கள். இப்படிப்பட்ட பர்சன் சொல்கிற எல்லா விஷயத்தையும் உங்களுக்குள்ளே எடுத்துகிட்டு உங்களோட மென்டல் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் அவங்க ஹை கான்ஃப்ளிக்ட் பீப்புள்னு சொல்லி தெரியாமே நான் இருந்தேன். ஸோ தட் அவங்க ஆர்கியூ பண்ணும்போது கூட சேர்ந்து நானும் ஆர்கியூ பண்ணியிருக்கேன். ஒரு நாள் ஒரு சர்டைன் பீரியடுக்கு அப்புறமா இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வரும்போது, அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணுறதுங்கிறது ஒரு முட்டாள்தனமான விஷயம் அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷனுக்குள்ளே நானும் வந்துட்டேன். அதுக்கப்புறமா நீ எனக்கு பின்னாடி தானே பேசிட்டு போ அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் நான் மாறினாலும், இப்போ என்னோட மென்டாலிட்டி ஓகே, அவங்க கோஆப்ரேட் பண்ணி ஓகே அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட் ஜோனுக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்களையும் கூட எடுத்துகிட்டு போய் இதெல்லாம் பண்ணுற தப்பு, இதெல்லாம் மாற்றலாம், இதெல்லாம் மாற்றினா உங்கள் லைஃப்பும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிற இடத்துல நான் இருந்தாலுமே கண்டிப்பாக ஹை கான்ஃப்ளிக்ட் பர்சனால் இது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா தான் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் அடுத்தவங்க சொல்கிற ஒரு அட்வைஸையோ ஒரு விஷயத்தையோ என்றைக்குமே அக்செப்ட் பண்ணிக்க போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த மாதிரியான பர்சன்ஸை கூட எடுத்துகிட்டு போய் அவங்கள மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்களா, இல்லை அவங்கக்கிட்ட பவுண்டரிஸ் செட் பண்ணி நானும் ஒரு லிமிட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்து விலகி போயிடுவீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் சேனலோட வாயில கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு தேங்க்யூ, பை பை.